ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆப்டிமிஸ்டிக் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டப்பிரிவுகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் 12, 2005 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் இந்திய குடிமக்கள் அனைவரும் பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமைக்கான வழியை தான் கூறுது. நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை ஊக்குவிக்கும் வகையில தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சட்டப்பிரிவுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 3 தகவல் பெறும் உரிமை பத்தி சொல்லுது. இதன் மூலமா இந்திய குடிமக்கள் அனைவருமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய அவயங்களுக்கு உட்பட்டு எந்த தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற உரிமை பத்தி தான் இதுல சொல்றாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவு 6 மனு அளிக்கும் முறையை பற்றி குறிப்பிடுது. அதாவது பொதுமக்கள் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம்ன்றதை பத்தி தான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி எழுத்து மூலமாகவோ அல்லது மின்னணு மூலமாகவோ மனு அளிக்கலாம். ஆங்கிலம் அல்லது உள்ளூர் பொது மொழிகளில் ஏதேனும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு மொழியில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். தகவல்களை கேட்பதற்கான காரணங்கள் குறிப்பிட தேவையில்லை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை செலுத்த வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டத்துல பிரிவு 7 தகவல் அளிப்பதற்கான கால அளவு பத்தி குறிப்பிடுது. இதன்படி மனு கொடுக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் தகவல் தரப்பட வேண்டும். ஒரு நபரோட வாழ்க்கை மற்றும் உரிமை சம்பந்தமாக இருக்கும் பொழுது 48 மணி நேரத்துல தகவல் தரப்பட வேண்டும். 3ஆம் நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது கால அளவு 40 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும். தகவல் அறியும் உரிமை சட்டத்துல பிரிவு 19 மேல்முறையீடு பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல தகவல் மறுக்கப்பட்டால் 30 நாட்களுக்குள் தொடர்புடைய துறையின் மேல் முறையீடு அதிகாரியிடம் முறையீடு செய்யலாம். தகவல்கள் மறுக்கப்பட்டால் மேல்முறையீடு அதிகாரியின் பெயரும் முகவரியும் அளிக்க வேண்டும். மேல்முறையீட்டிலும் தகவல் மறுக்கப்பட்டால் மாநில தகவல் ஆணையர் அல்லது மத்திய தகவல் ஆணையரிடம் 90 நாட்களுக்குள் முறையீடு செய்யலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 20 தகவலை தரம் மறுக்கும் போது கிடைக்கப்பெறும் தண்டனைகளை பற்றி குறிப்பிடுது. சட்டப்படி தகவல் தர வேண்டிய அதிகாரி தரம் மறுத்தால் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். தகவல் தர தாமதம் ஏற்படுத்தினால் நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் என்று அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். தகவல் தர வேண்டிய மனுக்களை பெற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மறுக்கும்போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம். இதன்படி ரூபாய் 25,000 வரை அவருக்கு அபராதம் விதிக்க வழிவகை உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளரை அணுகி தகவல்களை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்க சட்டப்பிரிவு 8 பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.